ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் என்ன கட்டுறதுன்னு பெரிய டென்ஷனாக இருக்கும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் கருவாட்டு தொக்கு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் வச்சுக்கணும். எண்ணெய், கடுகு, சோம்பு இது போட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். இந்த கருவாட்டு தொக்குக்கு எண்ணெய் தான் ஹைலைட்டு. நீங்கள் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ வெளியில் வச்சா 2 நாள், ஃப்ரிட்ஜில் வச்சா 5 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம் அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அந்த ஜாரையும் கழுவி அவ்வளோதான் ஊற்றணும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கருவாடு தொக்கு எண்ணெயிலேயே தான் செய்யணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும் கருவாடு தொக்குக்கு. அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டயத்தில் 1.5 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அதுவும் எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி கிளறி விட்டுக்கணும். இதில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. பசங்களுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சுடுதண்ணியில் ஊற வச்ச கருவாடு அதை நல்லா அலசி 3 இல்லை 4 தடவை எடுக்கணும். இல்லைன்னா உப்பு இருக்கும் கருவாடில். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு நல்லா பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இது எவ்வளோ நாள், 5 நாள் ஆனாலும் வெளியில் உள்ளே வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெடவே கெடாது. வெளியில் வச்சிங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் கெடாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம அலசி வச்சுருக்க கருவாடு இருக்கு இல்லைங்களா, அந்த கருவாடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் சூடாக சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சூட்லேயே கருவாடு இன்னும் நல்லா வெந்துடும். நம்ம வேக வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஒரு 5 நிமிஷம்தான். இதை செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஈஸியாக காலையில் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு, சுவையான கருவாடு தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.